பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை வார்த்தை 4. ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றார். ஏன் தெரியுமா? அவரை முகமுகமாய் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அவர் நம்மோடு கூட இருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம், உணர்ந்திருக்கின்றோம். அவரும் அவற்றை அறிந்தபடியினால், உணர்ந்தபடியினால் உங்களை தேடி வந்திருக்கின்றார். உங்களுடைய குடும்பம் முழுவதையும் ஒப்புக் கொடுத்து இந்த நாளில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கின்றது. எனவே அவர் நம்மை பார்த்து கேட்கின்றார், என் மகனே மகளே, உங்கள் உள்ளத்தின் ஆசை என்ன என்று கேட்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ ஆசைகள் இருக்கின்றன. ஏதாவது ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு இருக்கின்றோம். ஆனால் தொடர்ந்து அதில் தோல்விகள் வருகின்றது. நமது உள்ளத்தின் விருப்பங்களையும் ஆசைகளையும் நாம் நிறைவேற்ற முடியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றோம். யாராவது எனக்கு உதவி செய்துவிட மாட்டார்களா, என்னுடைய கரங்களை பிடித்து தூக்கிவிட மாட்டார்களா என்கின்ற எண்ணத்தோடும் அலைந்து திரிகின்றோம். இளைஞர்களுடைய வாழ்க்கையை நாம் உற்று கவனிக்கக்கூடிய வேளையிலே அவர்கள் நினைக்கக்கூடிய காரியம், எனக்கு இந்த வேலை கிடைக்காதா, யாராவது இந்த வேலைக்கு எனக்கு ரெக்கமெண்டேஷன் செய்ய மாட்டார்களா, சிறிது உதவி செய்ய மாட்டார்களா, என்னுடைய படிப்பில் உதவி செய்ய மாட்டார்களா என்றெல்லாம் இந்த உலகத்தில் எண்ணிக்கொண்டு இருப்பதையும் நான் பார்த்து இருக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, அநேக ஆசைகளை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆசைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வெளிப்படுத்தி இருக்கிறீர்களா, சொல்லி இருக்கிறீர்களா, அவரிடம் வந்து நீங்கள் பேசி இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு ஆசை இருந்தாலும் முதலில் அவரிடம் தெரியப்படுத்துங்கள். எனக்கு ஒரு குணம் உண்டு, எனக்கு ஏதாவது ஒரு காரியம் தேவைப்படுகிறது என்றால் நேரடியாக நற்கருணை நாதரிடம் வருவேன். அவரிடம் இருந்து மன்றாடி ஜெபித்து அந்த ஆசையை நிறைவேற்றும் அளவுக்கு அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டுதான் நான் செல்வேன். இது என்னுடைய நம்பிக்கை, இது என்னுடைய விசுவாசம். அதே போல் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கையும் விசுவாசம் இருக்கும். உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியாது. ஆனால் நம்மளுடைய ஜெபத்தில் சுயநலம் இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஜெபத்தில் ஆண்டவரோடு இணைந்து இருக்க வேண்டும். எனவே உங்களுடைய உள்ளத்தின் ஆசை என்ன என்பதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அநேக சகோதர சகோதரிகளை எனக்கு தெரியும். அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய மகன் வெளிநாட்டிற்கு போக வேண்டும், என்னுடைய மகள் மேல் படிப்பிற்காக வெளிநாட்டிற்கு போகின்றார், ஆனால் அவருக்கு எந்த ஒரு ஸ்காலர்ஷிப்பும் கிடைப்பது இல்லை, மிகவும் கஷ்டத்தோடு இருக்கிறோம் ஃபாதர் என்றெல்லாம் என்னோடு பேசி இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் என்னிடம் சொல்வதை நான் ஒரு தவறு என்று நான் சொல்லவில்லை. என்னிடம் சொல்வதற்கு முன்பாக முதலில் ஆண்டவரிடம் வாருங்கள், அவரிடம் வெளிப்படுத்துங்கள், அவரிடம் தெரியுங்கள். அதன் பிறகு நீங்கள் என்னிடம் வந்து சொன்னால் எனக்கு மிகவும் எளிது. நான் அவரிடம் இருந்து உங்களுக்காக ஜெபித்து உங்களுக்கு அது கிடைக்கும்படியாக என்னால் செய்ய முடியும். எனவே இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே இறை வார்த்தையில், ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், அவர் உன்னுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவார். யாரில் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும்? மனிதர்களில் அல்ல, ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். என் ஆண்டவர் இதை செய்வார் என்று அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரில் மகிழ்ந்து களி கூறக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக அவர் உங்கள் உள்ளத்தின் ஆசை என்ன என்பதை அறிந்து உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நீங்கள் இந்த நாளில் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அநேக பேர் பணத்திற்கு பின்பாக செல்வார்கள். பண ஆசைதான்
எல்லாவற்றிற்கும் ஆணி வேராக இருக்கின்றது. பொருள் ஆசை வரக்கூடிய வேளையிலே நாம் அழிவு பாதையில் சென்று கொண்டு இருக்கிறோம் என்பதை அறிந்து இருக்க வேண்டும். சில பேர் பெண் ஆசையில் போவார்கள், பெண்களுக்கு பின்பாக போவார்கள், பல வகையான பெண்களை அவர்கள் தொடர்பு வைத்திருப்பார்கள், அவர்கள் அழிந்து போவார்கள். அன்பார்ந்தவர்களே, எய்ட்ஸ் HIV நோயை பற்றி ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா? நீதிமொழிகளையும் சபை உரையாளர் புத்தகத்தையும் நீங்கள் சீராக் புத்தகத்தையும் வாசித்து பாருங்கள். அந்த எலும்புருக்கி நோயை பற்றி ஆண்டவர் அநேக இடங்களில் பேசி இருக்கின்றார். நாம் நினைக்கலாம் இந்த எய்ட்ஸ் நோயெல்லாம் இப்பொழுதுதான் இருக்கின்றது, இவர்கள் தான் பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று. எந்த ஒரு மருத்துவர்களும் வைக்கவில்லை. அதற்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். புரிந்து கொள்ள வேண்டும். நாம் குடிக்கக்கூடிய அந்த தண்ணீரை விலை கொடுத்து வாங்குவோம் என்பதை ஆண்டவராகிய கடவுள் சொல்லி இருக்கின்றார். புலம்பல் புத்தகம் 5வது அதிகாரம் 4வது வார்த்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் தண்ணீரை விலை கொடுத்து வாங்குவார்கள், அவர்கள் சமைப்பதற்கு விறகை விலை கொடுத்து வாங்குவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. பாருங்கள் எவ்வளவு உண்மையுள்ள ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தையின் மீது ஆசை கொள்ளுங்கள், ஆண்டவருடைய வார்த்தையின் மீது பிரியம் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு கடந்து வந்து உங்களிடம் பேசுவார். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 33வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும் அவரது ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்பொழுது இவை அனைத்தையும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கின்றார். அப்படி என்றால் முதலில் ஆண்டவருடைய இறை அரசு என்ன, ஆண்டவருடைய விருப்பம் என்ன, ஆண்டவருடைய ஆட்சி என்ன, ஆண்டவருடைய ஆசை என்ன என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும். அதை அறிந்து இருக்கிறீர்களா? அதை அறிந்திருந்தீர்கள் என்றால் இந்த நொடி பொழுதிலே ஆண்டவர் உங்களுடைய ஆசைகளை நிறைவு செய்வார். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய விருப்பங்களை நிறைவு செய்வதற்காகவே மானிட மகனாக இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் தன்னையே வெளிப்படுத்தினார். தந்தையிடம் வந்த தெய்வம் என்று சொல்லி உங்களை வெறுங்கையாய் விட்டுவிடக் கூடாது என்பதற்காக தந்தையிடம் பரிந்து பேசி பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர் உங்களுடைய உள்ளத்தின் ஆசையை நிறைவேற்றாமல் இருப்பாரோ? அவர் நிறைவேற்றுவார். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். எனவே நான் என்னுடைய செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படைத்து இருக்கிறேனா என்பதை ஆய்ந்தறிந்து பார்க்க வேண்டும். திருப்பாடல்கள் 20வது அதிகாரம் 4வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. உனது மனம் விரும்புவதை அவர் உனக்கு தந்தருள்வாராக, உனது திட்டங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக, உங்கள் மனம் விரும்புவதை நிறைவேற்றுவதற்காக உங்களை தேடி வந்து இருக்கின்றார். உங்களுடைய திட்டம் என்ன என்பதை ஆண்டவரிடம் வெளிப்படுத்துங்கள். அவருடைய திட்டம் என்ன, அவருடைய ஆசை என்ன என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். எனவே இந்த நேரத்திலே அவரை தேடி வந்திருக்கக்கூடிய நாம் சில மணித்துளிகள் அவரிடம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, இந்த காலை பொழுதிலே எங்களுடைய உள்ளத்தின் ஆசை என்ன என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு ஜெபிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த நாளிலும் கூட அநேக முறை அநேக நேரங்களில் எங்களுடைய சுய லாபத்திற்காக ஜெபித்திருந்திருக்கின்றோம். சுய லாபத்திற்காக எங்களுடைய ஆசை அதிகரித்து நாங்கள் பாவத்தில் விழுந்திருந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே எங்களை மன்னித்து ஆண்டவரே ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களுடைய செயல்கள் எல்லாவற்றும் அது கரத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம். எங்களுடைய மனம் விரும்பக்கூடிய காரியங்களை ஒப்புக்கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உமது திட்டங்களை நீர் எங்களுக்கு நிறைவேற்றுவீராக. உமது ஆசை என்ன என்பதை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்த வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கின்றேன். யாரெல்லாம் தேவையோடு வந்து
இணைந்து இந்த நேரத்திலே உம்மை நோக்கி மன்றாடுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கருணை கண் பார்ப்பீராக. அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நீர் தேற்ற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த அருமையான நேரத்திலே நாளிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி. ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே. ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, கண்டிப்பாக உங்களுடைய உள்ளத்தின் ஆசை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அதற்கு முன்பாக அவருடைய ஆசை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.